السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من يرد الله به خيرا يفقهه في الدين، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. الحمد لله. அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபை இந்த ஃபிக்ஹுடைய பாடநெறியை கற்றுத்தரக்கூடிய நசீபை எனக்கும் கற்றுக்கொள்ளக்கூடிய நசீபை உங்களுக்கும் ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். சென்ற எமது பாடத்திலே இமாமுனா ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் சம்பந்தமான ஒரு சில விடயங்களை பார்த்தோம். அதிலும் குறிப்பாக இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய நசபு சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம். இன்றைய எமது பாடமும் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய தர்ஜமா சம்பந்தமாகத்தான் இருக்கிறது. அந்த வகையிலே சென்ற பாடத்தில் ஓரிரு விடயங்களை பார்த்தோம். என்றாலும் இன்றைய எமது பாடத்திலும் அந்த விடயங்கள் சம்பந்தமாக சிலது நாங்கள் அலசி பார்த்துவிட்டு ஏனைய விடயத்திற்கு செல்வோம். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய பெயரை பொறுத்தவரைக்கும் முஹம்மது பின் இத்ரீஸ், அவர்களுடைய குனியத் அபு அப்துல்லா. அபு அப்துல்லா என்பது அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா, அதே போன்றுதான் மாலிக் ரஹிமஹுல்லா, இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இவர்களுடைய குனியத்தும் கூட என்பதாக சென்ற எமது பாடத்திலே நாங்கள் பேசியிருந்தோம். அடுத்ததாக இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய பிறப்பை பொறுத்தவரைக்கும் ஹிஜ்ரி 150 அவர்கள் பிறந்தார்கள். அதே வருடம்தான் இமாமுல் அஅதம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் கூட இந்த உலகை விட்டு மறைந்தார்கள். அதே போன்றுதான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய மறைவு ஹிஜ்ரி 204 ஏற்பட்டது. அவர்கள் இவ்வுலகிலே வாழ்ந்த கால அளவை நாங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் சுமார் 54 வருடங்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் இவ்வுலகிலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஏனைய அல் அஇம்மா அல் அர்பஆ இவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் அஸ்கருஹும் உம்ரா ஐ அகல்லுஹும் உம்ரா, ஆக குறைந்த காலம் வாழ்ந்தவராக கணிப்பிடப்படுகிறார். சென்ற பாடத்தில் இது சம்பந்தமாக மிக தெளிவாக நாங்கள் பேசினோம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு தெரியும், 2 விதமான மதுஹபை உருவாக்கியவர்கள். அதாவது அவர்களுடைய மதுஹபை பொறுத்தவரைக்கும் அதிலே 2 விதமான கூற்றுக்கள் சொல்லப்படுகிறது. அல் கௌலுல் கதீம் என்று சொல்லுவோம், அல்லது அல் மதுஹபுல் கதீம் என்று சொல்லுவோம், அல் கௌலுல் ஜதீத் என்று சொல்லுவோம், அல்லது அல் மதுஹபுல் ஜதீத் என்று சொல்லுவோம். அல் கௌலுல் கதீமை பொறுத்தவரைக்கும் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் இராக்கில் அவர்கள் சொன்ன இந்த கருத்துக்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் அல் கௌலுல் கதீம் என்பதாக சொல்லுவோம். அதே அல் கௌலுல் ஜதீத் என்பது மிஸ்ர்ல இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்ன வார்த்தைகளுக்கு சொல்லுவோம் அல் கௌலுல் ஜதீத் என்பதாக சொல்லுவோம். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் கஸாவிலே பிறந்தவர்கள். கஸா எங்களுக்கு தெரியும், பலஸ்தீனில் இருக்கக்கூடிய கஸா என்ற பகுதியிலே பிறந்தார்கள். அவர்கள் பிறக்கும் பொழுதே
தந்தையை இழந்தவர்களாக பிறந்தார்கள். அன்னாருடைய தாய் அன்னாரை நல்லதொரு நிலைமையில் வளர்க்கக்கூடிய விடயத்தில் மிகவும் சிரமங்களை அடைந்து கொண்டாள். மக்காவிலே தன்னுடைய தந்தையுடைய அந்த கோத்திரத்தாரிடம் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் வளர வேண்டும் என்பதை அந்த தாய் ஆசை வைத்து கஸாவிலிருந்து மக்காவிற்கு தன்னுடைய மகனை அழைத்து வருகிறாள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் மக்காவிலே தங்குகிறார்கள். அவர்கள் கஸாவிலிருந்து மக்காவிற்கு வரக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய வயது 2 என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த வயதிலே அந்த தாய் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுக்கு அல் குர்ஆனை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். எந்த அளவுக்கு என்றால் வரலாற்றிலே எழுதுகிறார்கள், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய 7 வயதிலே ஹிஃப்துல் குர்ஆனை மனனம் செய்து முடித்துவிட்டு தன்னுடைய 10 வயதிலே இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய முஅத்தாவை என்ன செய்கிறார்கள், மனனம் செய்கிறார்கள். அதே போன்றுதான் மக்காவிலே இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் அரபு மொழியிலே பாண்டித்தியம் பெற வேண்டும் என்பதற்காக அஷ்ஆருல் அரபை என்ன செய்கிறார்கள், கற்றுக்கொள்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அரபு மொழியிலே ஒரு ஃபஸீஹாக என்ன செய்கிறார்கள், திகழ்கிறார்கள். தன்னுடைய 16வது வயதிலே இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் இல்மை தேட வேண்டும் என்ற நோக்கத்திலே மதீனாவுக்கு என்ன செய்கிறார்கள், பிரயாணம் செய்கிறார்கள். எனவே பிரயாணம் சம்பந்தமாக சென்ற எமது பாடத்திலும் நாங்கள் பேசியிருந்தோம். பிரயாணம் செய்வதென்பது இல்ம அடையக்கூடிய காரணிகளில் ஆகப்பெரிய காரணி என்பதாக நாங்கள் பேசியிருந்தோம். அல்லாமா சாஹிபு ஜுபத ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த கவியையும் நாங்கள் சொன்னோம். மல்லம் யகுன் யஅலம் ஸா ஃபல்யஸ்அலி வமல்லம் யஜித் முஅல்லிமன் ஃபல்யர்ஹலி கைர். அந்த அடிப்படையிலே இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வருகிறார்கள். மதீனாவிற்கு வந்து இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களிடம் இல்மை கற்றுக்கொள்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு மாணவராக திகழ்கிறார்கள். முஅத்தாவை என்ன செய்கிறார்கள், ஏற்கனவே மனனம் செய்த அந்த முஅத்தாவை இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களிடம் ஒப்புவிக்கிறார்கள். சுமார் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களிடம் ஒரு வருட காலம் மாணவராக இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் திகழ்கிறார்கள். அதற்கு பிறகு என்ன செய்கிறார்கள், மக்காவிற்கு மீண்டும் வருகிறார்கள். மதீனாவிலே ஒரு வருட காலம் இருந்துவிட்டு மீண்டும் மக்காவிற்கு வருகிறார்கள். மக்காவிற்கு வந்து ஆசை கொள்கிறார்கள். இல்மை தேடி தான் யமனுக்கு செல்ல வேண்டும் என்பதை இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். எனவே இல்மை தேடும் விடயத்தில் யமனுக்கு செல்ல வேண்டும் என்பதாக முடிவு செய்கிறார்கள். ஆனாலும் தாலிபுல் இல்மை தேடிச் செல்லக்கூடிய விடயத்திலே இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் இல்மை தேடிச் செல்லும் விடயத்திலே இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னை அர்ப்பணிக்கிறார்கள். எனவே இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் யமனுக்கு செல்ல ஆயத்தமாகிறார்கள். வெறுமனே தாலிபுல் இல்மாக மாத்திரம் இல்லாமல் முசாஇதன் ஃபில் கலா, கலாவிலே ஒரு முசாஇதாகவும் என்ன செய்கிறார்கள், செல்ல ஆரம்பிக்கிறார்கள். எனவே இல்மை தேடுகிறார்கள். எதோட, வலீஃபா, ஒரு தொழிலோடு என்ன செய்கிறார்கள், இல்மை தேடுகிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் யமனுக்கு செல்ல எத்தனிக்கக்கூடிய அந்த நேரத்திலே உண்மையில் செல்லக்கூடிய எந்த ஒரு வசதி வாய்ப்பும் அவர்களுக்கு இருக்கவில்லை. பிரயாணத்திற்குரிய எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இருக்கவில்லை. ஆனால் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த தீனுடைய பற்று இருக்கக்கூடிய அந்த தாய் என்ன செய்கிறாள், தன்னுடைய வீட்டை 60 தீனாருக்கு அடமானம் வைக்கிறாள். அடமானம் வைத்துவிட்டு இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களிடம் அந்த
பணத்தை ஒப்படைத்து அந்த தாய் சொல்லுகிற வார்த்தை சாஃபிர், மகனே நீங்கள் பிரயாணம் செய்யுங்கள் என்பதாக அந்த தாய் சொல்கிறாள். எனவே இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் யமனுக்கு பிரயாணம் செய்கிறார்கள். யமனிலே அவர்கள் யமனிலே இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லா தன்னுடைய சேவையை மிக நேர்த்தியாக செய்கிறார்கள். ஆனாலும் சில பொறாமைக்காரர்கள், அவர்களுடைய பொறாமை இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை சுற்றி கொள்கிறது. எனவே அந்த காலத்திலே பக்தாதில் ஹலீஃபாவாக இருந்தவர்தான் ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லா. எனவே அங்கிருந்த அந்த ஹுஸ்ஸாதுகள் என்ன செய்கிறார்கள், ஹலீஃபாவுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். எப்படி? இன்ன ஷாஃபிஈய யுரீத் ஐ யஹ்குமல் யமன், யமனை அவர் தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழ் கொண்டு வருவதற்கு ஆசைப்படுகிறார். இமாம் ஷாஃபிஈயை பொறுத்தவரைக்கும் யமனிலே தன்னுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறார். அவர் அத்தௌலா அல் அப்பாசியா இவர்களுடைய ஆட்சியை விட்டும் வெளியேற விரும்புகிறார் என்று தவறாக இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி என்ன செய்கிறார்கள், ஹலீஃபாவிற்கு ஒரு கடிதத்தை அனுப்பி வைக்கிறார்கள். எனவே ஹலீஃபா ஆள் அனுப்புகிறார். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை கைது செய்து வருமாறு ஆள் அனுப்புகிறார். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள், யமனிலிருந்து, யமன்ல சனஆ என்ற இந்த பகுதியிலிருந்து பக்தாதுக்கு இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் கொண்டு செல்லப்படுகிறார்கள். எப்படி? முகையதம் பிஸ்ஸலாசில், கைது செய்யப்பட்டவர்களாக, அவர்களுடைய கைகளிலே விலங்குகள் மாட்டப்பட்டவர்களாக என்ன செய்கிறார்கள், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் கொண்டு செல்லப்படுகிறார்கள். ஆனால் அல்ஹம்துலில்லா அல்லாஹுடைய ஏற்பாடு, ஹாரூன் அர் ரஷீத் ரஹிமஹுல்லா அவர்களிடம் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் கொண்டு செல்லப்பட்ட போது அங்கே அவர்களுடைய ஷபையிலே இருந்த பக்தாதை சேர்ந்த உலமா முஹம்மது பின் ஹசன் அஷைபானி ரஹிமஹுல்லா அவர்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்கிறார்கள். எந்த அளவுக்கு அவர்களுடைய சிபாரிசு இருக்கிறது என்றால், ஹலீஃபா அவர்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை மன்னிக்கும் வரை அவர்கள் சிபாரிசு செய்கிறார்கள். முஹம்மது பின் ஹசன் அஷைபானி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய சிரேஷ்டமான மாணவர்கள் ஒருத்தர். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய சிரேஷ்டமான மாணவர்கள் 2 நபர்கள். ஒன்று அபு யூசுப் யாக்கூப் பின் இப்ராஹிம் ரஹிமஹுல்லா, அதே போன்றுதான் முஹம்மத் பின் ஹசன் அஷைபானி ரஹிமஹுல்லா. இவங்க 2 நபர்களும் ஹனஃபி மதுஹபில் மிகப்பெரிய இமாம்கள். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய நேரடி மாணவர்கள், மிக பிரத்யேகமானவர்கள். எனவே இந்த முஹம்மது பின் ஹசன் அஷைபானி ரஹிமஹுல்லா அவர்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுக்காக வேண்டி பரிந்துரைக்கிறார்கள். உண்மையிலே இந்த முஹம்மது பின் ஹசன் அஷைபானி ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் ஷேഖு ஷாஃபிஈ இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய உஸ்தாதாகவும் என்ன செய்கிறார்கள், திகழ்கிறார்கள். எனவே ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுக்கு இவர்கள் சம்பந்தமாக ஏற்கனவே தெரியாது. அதே போன்றுதான் இமாம் முஹம்மது பின் ஹசன் அஷைபானி ரஹிமஹுல்லா அவர்களுக்கும் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் சம்பந்தமாக எதுவுமே தெரியாது. அந்த இடத்தில் தான் அவர்கள் அறிமுகமாகிறார்கள். ஆனாலும் மன்னரிடத்திலே அவர்கள் சிபாரிசு செய்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், முஹம்மது பின் ஹசன் அஷைபானி ரஹிமஹுல்லா அவர்கள் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து செல்கிறார்கள். தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று அவர்களுக்கு தேவையான பண உதவிகளை செய்கிறார்கள். அதே போன்றுதான் அவர்கள் தங்குவதற்குரிய ஏற்பாட்டை செய்து கொடுக்கிறார்கள். தன்னுடைய வீட்டிலே இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் தங்குகிறார்கள். இந்த நேரத்தை இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி என்ன செய்கிறார்கள், முஹம்மது பின் ஹசன் அஷைபானி ரஹிமஹுல்லா அவர்களிடம் இல்மை கற்க ஆரம்பிக்கிறார்கள். எனவே அந்த காலத்தில்
மிக பிரபல்யமாக 2 விதமான கல்விக்கூடங்கள் பேசப்பட்டது. ஒன்று மதரசத்துன் ஃபில் ஹிஜாஸ், ஹிஜாஸில் ஒரு மதரசா, அதற்கு சொல்லப்படும் மதரசத்து அஹ்லில் ஹதீஸ் என்பதாக சொல்லப்படும். அதே போன்றுதான் இரண்டாவது இராக்கில் ஒரு மதரசா, அதற்கு சொல்லப்படும் மதரசத்து அஹ்லிர் ரஇ என்பதாக சொல்லப்படும். ஹிஜாஸில் இருக்கக்கூடிய மதரசா மதரசத்து அஹ்லில் ஹதீஸ். ஏன் இதுக்கு மதரசத்து அஹ்லில் ஹதீஸ் இந்த கல்விக்கூடத்தை உடையவர்கள் இவர்களுக்கு அஹ்லுல் ஹதீஸ் என்று சொல்றதென்றால், இவர்கள் தங்களுடைய இஸ்திதிலாலில் அதிகமாக ஹதீதுகளை இவர்கள் என்ன செய்வார்கள், ஆதாரமாக எடுத்துக்கொள்வார்கள். இவர்களுடைய இஸ்திதிலாலை பொறுத்த வரைக்கும் ஹதீதுகளை மையமாக வைத்து இருக்கும். எனவே இவர்களுக்கு சொல்லப்படும் அஹ்லுல் ஹதீஸ் என்பதாக சொல்லப்படும். அதே போன்றுதான் இராக்கில அஹ்லுர் ரஇ என்று இவர்களுக்கு சொல்லப்படும். இவர்கள் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய அஸ்ஹாபுகள். இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் தன்னுடைய இஸ்திதிலாலில் அதிகமாக இவர்கள் எடுத்துக்கொள்வது கியாஸ் அடிப்படையில் தன்னுடைய இஸ்திதிலாலை அமைத்துக் கொள்ளுவார்கள். எனவே இவர்களுக்கு சொல்லப்படும் அஹ்லுர் ரஇ என்பதாக சொல்லப்படும். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்ஹம்துலில்லா அவர்களிடம் இந்த 2 விதமான அறிவும் அவர்களுக்கிடம் இருந்தது. மதரசத்து அஹ்லில் ஹதீஸ் இவர்களுடைய அறிவும் அவர்களிடம் இருந்தது. மதரசத்து அஹ்லிர் ரஇ இவர்களுடைய அறிவும் இருந்தது. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பமாக இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களிடம் கல்வியை கற்கிறார்கள். எனவே இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களிடம் கல்வி கற்கிறார்கள் என்றால், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த அஹ்லுல் ஹதீஸை சேர்ந்தவர்கள். எனவே அந்த அறிவும் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களிடம் இருக்கிறது. அதே போன்றுதான் பக்தாதில முஹம்மது பின் ஹசன் அஷ்-ஷைபானி ரஹிமஹுல்லா அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய மாணவர், இவரிடம் என்ன செய்கிறார்கள், கல்வியை கற்கிறார்கள். எனவே அஹ்லுர் ரஅயுடைய அறிவும் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களிடம் இருக்கிறது. எனவேதான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் 2 விதத்திலும் பாண்டித்தியம் பெற்றவர்களாக ஆனார்கள். அதனால தான் தன்னுடைய மதுஹபை இந்த 2 மதுஹபுக்கும் தோதுவாக 2 மதுஹபுக்கும் மத்தியில் தன்னுடைய மதுஹபை அமைத்துக் கொண்டார்கள். அஹ்லுர் ரஇ இவர்களுடைய மதுஹப், அதே போன்றுதான் அஹ்லுல் ஹதீஸ் இவர்களுடைய மதுஹப். இந்த 2 மதுஹபுகளுக்கு மத்தியில் தன்னுடைய மதுஹபை உருவாக்கி கொண்டார்கள். மதுஹபுல் மாலிகி அல் மதுஹபுல் ஹனஃபி 2 மதுஹபுக்கும் மத்தியில் தன்னுடைய அல் மதுஹபு ஷாஃபிஈயை என்ன செய்கிறார்கள், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் நிறுவிக்கொள்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பக்தாதில பல காலம் என்ன செய்கிறார்கள், வாழ்கிறார்கள். பக்தாதை பொறுத்த வரைக்கும் அந்த காலம் அது ஆசிமத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய தலைநகரமாக இருந்தது. இராக்குடைய தலைநகரமாக இருந்ததுதான் பக்தாத். தௌலா அல் அப்பாசியா அவர்களுடைய தலைநகரமாக பக்தாத் திகழ்ந்தது. பக்தாதை பொறுத்த வரைக்கும் மிக அழகிய ஒரு தலைநகரமாக இருந்தது. எந்த அளவுக்கு என்றால், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் கூட தன்னுடைய மாணவர்கள்ல ஒருத்தரான யூனுஸ் பின் அப்துல் அலா ரஹிமஹுல்லா அவர்களை பார்த்து ஒரு தடவை கேட்டார்கள், யா யூனுஸ் ஹல் ஜுருத்தல் பக்தாத், நீங்க பக்தாதுக்கு போயிருக்கிறீர்களா? கேட்டவுடன் அவர் சொன்னார், லா, நான் இன்னும் போக இல்லை. அந்த நேரத்தில் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், அப்படியா? அப்படி என்றால் மா ரஅய்து துன்யா, நீங்கள் உலகத்தை இன்னும் பார்க்கவில்லை என்பதாக சொன்னார்கள். அப்படி என்றால் உலகத்துடைய அந்த இன்பம், உலகத்துடைய அந்த ஜமாலியத்தை இன்னும் நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்பதாக சொன்னார்கள். ஏனென்றால் அந்த காலம் பக்தாத் என்பது இது மிக பெரும் ஒரு அழகிய பகுதியாக அந்த காலம் காணப்பட்டது. அதற்கு பிறகு பக்தாதிலே இருந்து இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் மக்காவிற்கு நிஷிகிறார்கள், மீண்டும் வருகிறார்கள். மீண்டும் மக்காவிற்கு வந்து அங்கே தங்கிவிட்டு மீண்டும் பக்தாதுக்கு நிஷிகிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள். இந்த மக்காவிலிருந்து பக்தாதுக்கு 2வது தடவையாக செல்லக்கூடிய இந்த நேரத்தில் தான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களை சந்திக்கிறார்கள். அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த தடவையில் தான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா
அவர்களுக்கு மாணவராக நிச்சயிக்கிறார்கள், மாறுகிறார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் மாத்திரமல்ல, இஸ்ஹாக் அர்-ராஹவைஹி ரஹிமஹுல்லா, அதே போன்றுதான் அபு சௌர் ரஹிமஹுல்லா, இமாம் ஜஅஃபரானி ரஹிமஹுல்லா, அல் கராபிஷி ரஹிமஹுல்லா, இப்படி பல இமாம்கள் என்ன செய்கிறார்கள், பகதாதிலே இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுக்கு மாணவர்களாக என்ன செய்கிறார்கள், திகழ்கிறார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் பகதாதிலே தன்னுடைய அல் மத்ஹபுல் கதீம் என்று சொல்லக்கூடிய இந்த மதுஹபை என்ன செய்கிறார்கள், தோற்றுவிக்கிறார்கள். அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் சம்பந்தமாக புகழ்ந்து சொல்லும் பொழுது சொல்கிறார்கள், கானல் ஃபிக்ஹு குஃப்லன், ஃபிக்ஹை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பூட்டாகவே இருந்தது. ஃபஃபதஹஹு அல்லாஹு பிஷ்ஷாஃபிஈ, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை கொண்டுதான் அல்லாஹ் இந்த ஃபிக்ஹை திறந்து வைத்தான் என்பதாக சொல்லுகிறார்கள். ஏன் ஃபிக்ஹை பொறுத்த வரைக்கும் அந்த காலம் மிக சிரமமாக இருந்தது. எதுவரைக்கும், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் வரும் வரைக்கும். எப்பொழுது இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் வந்தார்களோ அதற்கு பிறகுதான் ஃபிக்ஹ் விளங்கப்பட்டது என்பதாக அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள். அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மகன் அப்துல்லா ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய தந்தை அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா அபதி ஐ ரஜுல் கான ஷாஃபிஈ ஃபஇன்னி ரஅய்துக துக்ஸிரு துஆஅ லஹு, என்னுடைய அருமை தந்தையே, யார் அந்த ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா, உங்களை நான் காணுகிறேன், அவருக்காக வேண்டி நீங்கள் அதிகமாக துஆ செய்கிறீர்களே, யார் அவர் என்று கேட்ட நேரத்திலே இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், யா புனை கான ஷாஃபிஈ கஷம்ஸி லித்துன்யா, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவருடைய தரம் தெரியுமா, அவர் இந்த உலகத்திற்கு சூரியனை போன்றவர். வக்கல் ஆஃபியத்தி லின்னாஸ், மக்களுக்கு அவர் ஆரோக்கியத்தை போன்றவர். எவ்வாறு உலகத்தை பொறுத்தவரைக்கும் சூரியன் இல்லாமல் அந்த உலகத்துடைய இயக்கம் என்பது உருவாகாதோ, அதே போன்றுதான் மனிதர்கள் இவ்வுலகிலே சீராக வாழ்வதாக இருந்தால் ஆஃபியத் அவர்களுக்கு இருக்க வேண்டும். ஆஃபியத் இல்லாமல் எவ்வாறு வாழ முடியாதோ அப்படித்தான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் இல்லாமல் இந்த ஃபிக்ஹை விளங்க முடியாது என்பதாக சொல்லுகிறார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த காலம் அஹ்லுர் ரஅய் அஸ்ஹாபு அபி ஹனீஃபா, அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய மாணவர்கள், அவர்கள் மிக உயர்ந்தவர்களாக ஃபிக்ஹை நன்கறிந்தவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு நாங்கள் அறியவில்லை, ஆனால் அவர்கள் தங்களை தாங்கள் உயர்த்தியவர்களாக இருந்தார்கள். எப்பொழுது இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் வந்தார்களோ சொல்லுகிறார்கள், ஃபகலபனாஹும் அஹ்லுர் ரஅய், இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய அஸ்ஹாபுகளை நாங்கள் மிகைத்து விட்டோம், அதனால தான் ஃபஸம்மைனாஹு நாஸிரல் ஹதீஸ், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுக்கு நாஸிருல் ஹதீஸ் என்பதாக நாங்கள் பெயர் வைத்திருக்கிறோம் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். ஏனெனில் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒருமனே ஹதீஸை அவர்கள் விளங்கவில்லை, மாற்றமாக ஒவ்வொரு ஹதீஸுடைய ஃபிக்ஹையும் அறிந்தவர்களாக இருந்தார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் வெறுமனே ரிவாயத் மாத்திரம் அவர்களிடம் இருக்கவில்லை, ரிவாயத்துடன் சேர்த்து அவர்களிடம் ஃபஹ்மும் இருந்தது. ஒவ்வொரு ஹதீஸ்களை வைத்தும் அவர்கள் இஸ்திம்பாத் எடுக்கக்கூடியவர்களாக மாறினார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், மா மஸ்ஸ தாலிபு இல்மின் மஹ்பரத்தன் வலா கலமன் இல்லா வஃபி உனுகிஹி மின்னத்துன் லிஷாஃபிஈ. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை புகழ்ந்து சொல்லுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த இல்முக்காக வேண்டி, இந்த ஃபிக்ஹுக்காக அவர்கள் செய்த சேவை என்பது அளப்பெரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்தவரைக்கும் பகதாதிலே நிச்சயிக்கிறார்கள், தன்னுடைய மதுஹபை நிறுவுகிறார்கள். ஆனால் அங்கே அதற்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றாலும் என்ன செய்கிறார்கள், மக்காவிற்கு மீண்டும் வருகிறார்கள். மக்காவிற்கு மீண்டும் வந்து அதற்கு பிறகு மிஸ்ருக்கு என்ன செய்கிறார்கள், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள். மிஸ்ருக்கு அவர்கள் செல்லக்கூடிய நேரத்திலே ஹிஜ்ரி 199 என்ன செய்கிறார்கள், செல்கிறார்கள். அவர்கள் மரணிப்பதற்கு 5 வருடத்திற்கு முன்பாக
இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் பக்தாதில் இருந்து மக்காவிற்கு வந்து மக்காவிலிருந்து மீண்டும் மிஸ்ருக்கு என்ன செய்கிறார்கள், பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள். ஏன் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் மிஸ்ருக்கு சென்றார்கள் என்றால், சில உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் பக்தாதிலே தன்னுடைய மதுஹபை பரப்புவதென்பது அவர்களுக்கு முடியாமல் இருந்தது. ஏனென்றால் பக்தாதிலே அந்த காலம் இருந்தவர்கள் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களுடைய மாணவர்களாகிய அஹ்னாஃபுகள் எங்கும் நிரம்பியவர்களாக இருந்தார்கள். அவர்களிடம்தான் ஆட்சி அதிகாரம் எல்லாமே இருந்தது. எனவே அவர்களுக்குள் தான் என்ன செய்தார்கள், நியமித்திருந்தார்கள். அஸ்ஹாபு அபி ஹனீஃபா ரஹிமஹுல்லா அவர்களைத்தான் ஏனையவர்களும் நியமித்திருந்தார்கள். அதனால இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுக்கு தன்னுடைய மதுஹபை பரப்பக்கூடிய அந்த சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அதனால இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள், பிரயாணத்தை மேற்கொள்கிறார்கள். அதே போன்றுதான் மதீனாவிலும் கூட, மதீனாவிலும் இவ்வாறான நிலைமைதான் என்ன செய்தது, இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுக்கு காணப்பட்டது. மதீனாவை பொறுத்த வரைக்கும் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மதுஹபு தான் அங்கே ஓங்கி காணப்பட்டது. அவர்களுடைய மாணவர்களுடைய கருத்துக்கள், அவர்களுடைய மாணவர்கள் தான் எங்கும் நிறைந்து காணப்பட்டார்கள். அதனால இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுக்கு பக்தாதிலும் முடியவில்லை, மதீனா மக்காவிலும் முடியவில்லை. அதனால என்ன செய்கிறார்கள், இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் மிஸ்ருக்கு செல்வதற்கு முடிவெடுக்கிறார்கள். அந்த காலம் மிஸ்ரை பொறுத்த வரைக்கும் அதிலே மிகப்பெரிய ஆலிம் ஒருத்தர் இருந்தார். அவருடைய பெயர் லைஸ் பின் சஅத். லைஸ் பின் சஅத் இவரை பொறுத்த வரைக்கும் இவரும் மிகப்பெரிய ஒரு இமாம். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களே இவரை பற்றி சொல்லுகிறார்கள். அதே போன்றுதான் யஹ்யா இப்னு புகைர் ரஹிமஹுல்லா அவர்கள் கூட லைஸ் பின் சஅத் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி சொல்லுகிறார்கள். இவங்க ரெண்டு பேரும் யாரு, இமாம் யஹ்யா இப்னு புகைர் ரஹிமஹுல்லா அவர்கள், அதே போன்று இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் ரெண்டு பேரும் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மாணவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லைசு அஃப்கஹு மின் மாலிக். லைஸ் பின் சஅத் ரஹிமஹுல்லாவை பொறுத்த வரைக்கும் அவர் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களை விடவும் அக்ஸரு ஃபிக்ஹன், ஃபிக்ஹால் ஆக அதிகமான இல்முள்ளவர் என்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் கைசேதம் என்னவென்றால், இமாம் லைஸ் பின் சஅத் ரஹிமஹுல்லா அவர்களுடைய அஸ்ஹாபுகள் என்ன செய்யல, அவர்களுடைய இல்மை இவர்கள் பாதுகாக்கவில்லை. அவர்களுடைய கிதாபுகளை இவர்கள் என்ன செய்யவில்லை, கோர்வை செய்யவில்லை. எனவே அவர்கள் லைஸ் பின் சஅத் ரஹிமஹுல்லா அவர்களுடைய மரணத்துடன் அவர்களுடைய இல்மும் அப்படியோ வீணாகிவிட்டது என்பதாக சொல்லுகிறார்கள். எனவேதான் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் மிஸ்ரை பார்க்கிறார்கள். அது ஒரு பிஆ சாலிஹாவாக இருக்கிறது, தன்னுடைய மதுஹபை பரப்புவதற்கு ஒரு தகுதியானதாக இருக்கிறது. எனவேதான் மிஸ்ருக்கு பிரயாணம் செய்தார்கள். மிஸ்ருக்கு இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் பிரயாணம் செய்து அங்கே தங்குகிறார்கள். தன்னுடைய மதுஹபை அங்கே பரப்புவதற்கு இலகுவாக இருந்த காரணத்தினால் அங்கே தன்னுடைய மதுஹபை என்ன செய்கிறார்கள், பரப்புகிறார்கள். தான் பக்தாதிலே ஈராக்கில் என்னென்ன மஸ்அலாக்கள் சம்பந்தமாக ஃபத்வா கொடுத்தார்களோ அந்தந்த மஸ்அலாக்களை என்ன செய்கிறார்கள், இங்கே மிஸ்ரிலே முராஜா செய்கிறார்கள். அங்கே இன்னும் ஒரு மதுஹபை உருவாக்குகிறார்கள். அல் கவுலுல் ஜதீத், அல் மதுஹபுல் ஜதீதை என்ன செய்கிறார்கள், உருவாக்குகிறார்கள். இன்றைக்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய மதுஹப் என்பது அது இதுதான். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் மிஸ்ரில் உருவாக்கிய இந்த மதுஹப். எனவே இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த மதுஹப் அப்படியோ அங்கிருந்து என்ன செய்கிறது, ஒட்டுமொத்த உலகம் பூராக பரவ ஆரம்பிக்கிறது. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், அவர்கள் ஈராக்கில் இருக்கக்கூடிய நேரத்திலும் சில கிதாபுகளை கோர்வை செய்தார்கள். அதே போன்றுதான் மிஸ்ரில் இருக்கக்கூடிய காலப்பகுதியிலும் சில கிதாபுகளை கோர்வை செய்தார்கள். ஈராக்கில் இருக்கக்கூடிய காலப்பகுதியில் அல் மத்ஹபுல் கதீம் இதில் இருக்கக்கூடிய கிதாபுகளை கோர்வை செய்தார்கள். அந்த கிதாபுகளில் ஒன்றுதான் அல் ஹுஜ்ஜா என்று சொல்லக்கூடிய கிதாப், அர் ரிசாலா அல் கதீமா என்று சொல்லக்கூடிய கிதாப்,
அதே போன்றுதான் மிஸ்ரில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கிதாபுல் உம்மை என்ன செய்கிறார்கள், கோர்வை செய்கிறார்கள். அதே போன்றுதான் அர் ரிசாலா அல் ஜதீதா என்ற இந்த கிதாபை கோர்வை செய்கிறார்கள். எனவே ரிசாலா என்ற பெயர்ல 2 கிதாபுகள் தொகுத்திருக்கிறார்கள். இராக்கில் இருக்கக்கூடிய நேரத்திலும் அர் ரிசாலா என்று தொகுத்திருக்கிறார்கள். அதற்கு அர் ரிசாலா அல் கதீமா என்று சொல்லுவோம். அதே போன்றுதான் மிஸ்ருக்கு வந்த பிறகும் ஒரு கிதாபை கோர்வை செய்து அதற்கு பெயரிட்டிருக்கிறார்கள் அர் ரிசாலா என்று. இதற்கு அர் ரிசாலா அல் ஜதீதா என்று சொல்லுவோம். அதே போலதான் கிதாபுல் இம்லா இதனை கோர்வை செய்திருக்கிறார்கள். அர் ரத்து அலல் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்களுக்கு ரத்து கொடுக்கும் முகமாக ஒரு கிதாபை கோர்வை செய்திருக்கிறார்கள். இதை பொறுத்தவரைக்கும் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் 3-4 ஹதீதுகளுக்குத்தான் மாற்றம் செய்கிறார்கள் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் இது சம்பந்தமாக நான் ஆய்வு செய்த போதுதான் கிட்டத்தட்ட 70 ஹதீதுகளுக்கு என்ன செய்கிறார்கள், அவர்கள் மாற்றம் செய்திருக்கிறார்கள். அதனால ஒழுக்கத்துடன் என்னுடைய ஷேகை அவரை தாக்கி நான் ஒரு கிதாபை கோர்வை செய்தேன். அதற்குரிய பெயர் அர் ரத்து அல மாலிக் என்ற பெயரிலே ஒரு கிதாபை நான் என்ன செய்தேன், கோர்வை செய்தேன் என்பதாக சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு ஹதீஸிலும் இந்தந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவர்கள் இதிலே மாற்றம் செய்கிறார்கள் என்று சொல்லிய வண்ணம் அந்த கிதாபை கோர்வை செய்கிறார்கள். அதே போன்றுதான் இன்னும் ஏராளமான கிதாபுகளை கோர்வை செய்கிறார்கள். மிஸ்ரில் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுக்கு ஏராளமான மாணவர்கள் உருவாகிறார்கள். அவர்களில் ஆக பிரபல்யமானவர் தான் இமாம் முஸனி ரஹிமஹுல்லா, அதே போன்று இமாம் புவைத்தி ரஹிமஹுல்லா, அதே போன்று அர் ரபி அல் முராதி ரஹிமஹுல்லா. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுக்கு அர் ரபி என்ற பெயர்ல 2 மாணவர்கள் இருந்தார்கள். ஒன்று அர் ரபி அல் முராதி, அடுத்தது அர் ரபி அல் ஜீசி. இவங்க 2 பேரும் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய மாணவர்கள். அதே போன்றுதான் அர் ரபி அல் ஜீசி ரஹிமஹுல்லா, யூனுஸ் பின் அப்துல்லா அலா ரஹிமஹுல்லா, ஹர்மலா ரஹிமஹுல்லா, முஹம்மது பின் அப்துல் ஹக்கம் ரஹிமஹுல்லா. இப்படி ஏராளமான மாணவர்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுக்கு மாணவர்களாக திகழ்கிறார்கள். அதற்கு பிறகு இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்கள் ஹிஜ்ரி 204 என்ன செய்கிறார்கள், இவ்வுலகை விட்டு பிரிகிறார்கள். அவர்கள் பிரிந்ததன் பிறகு அவர்களுடைய மாணவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய இல்மை பாதுகாக்கிறார்கள், அவர்களுடைய கிதாபுகளை பாதுகாக்கிறார்கள். அவர்கள் உருவாக்கிய அந்த கிதாபுகளை இவர்கள் என்ன செய்கிறார்கள், மக்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படியோ இன்று வரைக்கும் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவர்களுடைய அந்த மதுஹப் மிக பரவலாக காணப்பட்டு வருகிறது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தை இதோட நாங்கள் முடிச்சு கொள்ளுவோம். வரக்கூடிய அடுத்த பாடத்தில் இது சம்பந்தமாக பின்வரக்கூடிய விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹு அஹ்சனல் ஜஸா. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ்.